வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நகரும் வேகம் குறைந்திருப்பதாக இந்திய வானிலை நிறுவனம் தகவல். கடலூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களில் இன்று அதி கனமழை பெய்ய வாய்ப்பு. தயார் நிலையில் மீட்புக் குழுவினர். புதுச்சேரியில் கடந்த 2 நாட்களாக பெய்யும் கனமழையால் தற்காலிக பேருந்து நிலையத்தில் குளம் போல தேங்கிய மழைநீர். பயணிகள் அவதி. பிரிஜ் பூஷனுக்கு எதிராக போராடியதால் 4 ஆண்டுகள் தடை விதிக்கப்பட்டிருப்பதாக மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனியா குற்றச்சாட்டு. மகாராஷ்டிராவில் பாஜகவின் தேவேந்திர ஃபட்னாவிஸுக்கு முதலமைச்சர் பதவியை கொடுக்க ஏக்நாத் ஷிண்டே எதிர்ப்பு தெரிவிப்பதாக தகவல். மருத்துவர் ராமதாஸ் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவமரியாதையாக பேசியதற்கு கண்டனம். பாமக வழக்குரைஞர்கள் அணி போராட்டம். விருதுநகரில் அரசு மருத்துவர்கள் வேலை நிறுத்தம். அடையாள அட்டை பெற முடியாததால் மாற்றுத்திறனாளிகள் சாலை மறியலில் ஈடுபட முயற்சி. கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய்த்துறை அலுவலர்கள் சங்கத்தினர் 2வது நாளாக பணிகளை புறக்கணித்து போராட்டம். தமிழகத்தில் பெய்யும் கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ள பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்குமாறு தமிழக அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை. பன்னாட்டு 5 நாள் மட்டைப்பந்து போட்டி தரவரிசையில் முதலிடம் பிடித்தார் இந்திய அணியின் பந்து வீச்சாளர் ஜஸ்பிரீத் பும்ரா.